வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு பேட் நியூஸ். வேறு ஒன்றும் இல்லை. பெரியப்பாவும் 5 நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அம்மாவோட அக்கா ஹஸ்பண்ட் பெரியப்பா. இப்போது 5 நாளாக இருந்து இப்போது என்னென்னா இன்றைக்கி திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிருந்தோம் இந்த கல்யாண விஷயமாக பார்க்குறதுக்காண்டி. ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி அவங்க மிஸ் ஆகிட்டார் அப்படின்னு. அது அவசரமாக கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். கேட்டப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனாலும் என்ன எதுவும் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு 1-2 டைம் ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம், அங்கேருந்து மாற்றி விட்டாங்க. இன்னொரு இடத்துக்கு போனோம், அங்கேருந்து மாற்றி விட்டாங்க. 2-3 நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்து ட்ரிப்பெல்லாம் போட்டு இன்ஜெக்ஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. எதுவுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் வயசு தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் சுகர் இருக்குது, அதனால வந்து சுகர் ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் இருக்குது. மோஸ்ட்லி வந்து நம்மளோட ஹெல்த்தை நம்ம தானே பாதுகாக்கணும். ஸோ அதனால் வந்து சுகர் அப்புறம் வந்து ப்ரெஷர்லாம் வந்துட்டு நார்மலாக இருக்க மாதிரி வச்சுக்கணும். மோஸ்ட்லி சுகர் வராமல் பார்த்துக்கிறது வந்து ரொம்பவும் நல்லது இல்லை மாமா? ஏன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் அதிகமாகவே இருந்துச்சுங்களா, 480 அந்த மாதிரி வந்து இருந்துச்சான். ப்ரெஷரும் ஹையாக இருந்துச்சு. ஸோ அது ப்ரெஷர் ஹையானதுனால ஸ்ட்ரோக் வந்துருச்சுங்களா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கு பின்ன என்னாச்சு மாமா? அதுக்கு பின்ன என்ன, அதிகமாக நடக்க முடியல, தள்ளாட்டு, தலை இந்த கீழே விழுந்துட்டார் 2 டைமு. தள்ளாடி நடக்கிறது. இப்போ காலில் புண்ணு வந்தால் ஆறாமல் அப்படி இருக்கிறது அந்த மாதிரி. அதுக்கு இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எப்பயுமே எந்த ஒரு டீயோ எது நம்ம குடித்தாலும் அதிகமாக சுகர் அதுவும் ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. அப்படி இருக்குது. அதனால் தான் வீட்டில் ஃபேமிலி, அண்ணன் தம்பி அக்கா மச்சான் பெரியம்மா பெரியப்பா அவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரத்தில் வரும்னு சொன்னாங்க, பார்ப்போம்மா அந்த டைம். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா மாமா? கடைசியாக அவர்கிட்ட நான் பேசினேன். அந்த சேருக்காக வந்து பேசினது எனக்கு. ஆனால் எனக்கே உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வெளியே போகும்போது திடீர்னு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அவர் போய் பார்க்கணுன்னு நினச்சேன். உடம்பு சரியில்லைப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தாங்க. அப்போ போய் பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால வேணாம். அது ரொம்ப தூரத்தில் தான் இருந்துச்சு, ஏமாம்மா அவங்கள வச்சுருந்தது. அதனால வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது சொன்னனால என்னால் போய் பார்க்கவும் முடியல. இன்றைக்கி வந்து டெத்தும் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு விஷயம் என்ன, நம்ம ஒன்று சொல்லணும்னா, நம்ம ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக போயிட்டே இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு பக்கம் போனால் இன்னொன்று போகிறது, அது போனால் அங்கே போனால் இங்கே வர்றது, சந்தோஷமாக கேட்டால் பிரச்சனை வர்றது, பிரச்சனை பார்த்தாச்சுன்னா சந்தோஷம்னு ஒன்று நடக்காமல் போகிறது, அப்படி இப்படி மாறி லைஃபு போகிறதுல இப்படி ஒரு சுச்சுவேஷன் கூட. ஆனால் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஏஜ்னு சொல்ல முடியாது, ஏஜ் தான். பட் வந்து இருந்தாலும் ஒரு உயிருங்கிறது போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையாக சத்தியமாக சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, அதுதான் வந்து அது இப்போ தான் சொன்னாங்க, அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. ஸோ அதை வந்து உங்கள்கிட்டையும் அப்டேட் பண்ணலாம். வயசாக இருந்தாலும் அவங்க பெற்ற பிள்ளைகளுக்கும் கட்டின ஒய்ஃபுக்கு அப்புறம் எல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வயசு எவ்வளோ போனாலுமே அந்த உயிரை என்ன போயிடுச்சுன்னா திருப்பி பார்க்க முடியாதுல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் அந்த விஷயத்தை தான் அவங்ககிட்டையும் அப்டேட் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். இனி வீடியோவாக போடுறதுக்கு இல்லை, ஆனாலும் நமக்குன்னு நடக்கிற அந்த தின வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற விஷயங்கள் தானே நாங்கள் இது வரைக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் இனி அவங்க வந்து வீட்டுக்கு கொண்டு வரல, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இனி தான் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் இல்லை மாமா?